நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு தருணம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பள்ளி பருவம் முதலே பேச்சுக்கலையில் ஆர்வம் கொண்டு பல நூறு மேடைகளில் பேசி தமிழகத்தின் சிறந்த பேச்சாளராக மாநில அளவிலான பரிசுகளையும் விருதுகளையும் அங்கீகாரத்தினையும் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் உட்பட பல முக்கிய ஆளுமைகளிடமிருந்து பெற்றிருக்கின்றார். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடலாக அமைந்த தமிழ் எங்கள் உயிர்மை அப்படின்ற நிகழ்ச்சியின் இறுதி சுற்று வரை தேர்வாகி பேச்சுத்துறையில் தனக்கென ஒரு அடையாளத்தை பதித்திருக்கின்றார். கலைஞர் டிவி, வசந்த், புதுயுகம், வேந்தர், ஸ்ரீ சங்கரா, ஜெயா, ஜி தமிழ் போன்ற பல தொலைக்காட்சிகளிலும் பட்டிமன்றங்களில் சன் டிவி, கல்யாண மாலை பட்டிமன்றங்களிலும் தமிழகத்தின் முன்னணி பேச்சாளர்களான திரு சுகிசிவம் ஐயா, திரு கு ஞானசம்பந்தன் ஐயா, திரு எஸ் ராஜா ஐயா, திரு சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா, திரு மணிகண்டன் ஐயா, திருமதி பாரதி பாஸ்கர், பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள், திருமதி கவிதா ஜவஹர், வழக்கறிஞர் சுமதி, அப்பா இத்தனை பேரோடு இணைந்து பேச்சுத்துறையில் தனக்கென ஒரு முத்திரை படைத்து கொண்டிருக்கும் அக்ஷயா லோகேஷ் அவர்கள் நமக்காக உரையாற்ற வந்திருக்கிறார். வாழ்வும் வீடும் அப்படின்ற தலைப்பில், இந்த தலைப்பில் பேசுறதுக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமானவங்க. ஏன்னா நாங்களும் பல மேடைகளுக்கு போயிருக்கோம். எங்களுக்கு துணையாக வர்றது எங்கள் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, கணவராக இருப்பாங்க, அப்பாவாக இருப்பாங்க. ஆனால் இங்கே அவங்களுக்கு துணையாக அவர்களுடைய மாமனார் வந்திருக்காரு. அதுக்காகவே ஒரு பெரிய பலத்த கரவொலி கொடுக்கலாம். அக்ஷயா லோகேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மேக் மாஸ் அறக்கட்டளை திருச்சியின் 17வது ஆண்டு விழாவிற்கு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாயொத்த வயதுடைய அருமைமிக்க தாய்மார்களே, இளம் பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனியதொரு நிகழ்விற்கு என்னை அழைத்து உங்கள் முன்னெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்த, காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இன்னும் இளமை மாறாமல் மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி உற்சாகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியும் வணக்கமும். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய, நாங்கள் எல்லாம் போற்றக்கூடிய கலைமாமணி நெல்லை ஜெயந்தா ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். நாங்கள் போற்றும் பெருமதிப்பிற்குரிய மூத்த பேச்சாளர் ஐயா நீலகண்டன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த மேக் மாஸ் என்கிற இந்த பெயருக்கு பின் இருக்கிற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, முன்பு பேசும்போது ஐயா அவர்களும் சொன்னாங்க, கோவிந்தசாமி சார் அவர்களும் சொன்னாங்க, அப்புறம் அழைப்பிதழிலும் பார்த்தேன், மகிழ்ச்சி குடும்பங்களின் மனமொத்த சங்கமம் அப்படின்னு அதற்கு விளக்கம்னு போட்டிருந்தாங்க. வடிவேலு சொல்கிற மாதிரி ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு பெயர் பொருத்தம். இதில் எனக்கு இன்னும் என்ன ஆச்சரியம்னா, நீங்கள் எல்லாம் பலருக்கு இந்த அறக்கட்டளையின் மூலமாக உதவி செய்பவர்கள். அதுலேயும் அதிர்ச்சி, ஆச்சரியம் இல்லை அதிர்ச்சின்னே சொல்லலாம். என்னன்னா, குடும்பமாக சேர்ந்து உதவி பண்ணுறீங்கல்ல, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா பொதுவாகவே நம்ம ஊரில் ஆண்களுக்கு கொஞ்சம் தாராள மனசு, காசு கொஞ்சம் கையில் இருந்தால் கேட்குறவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குற இயல்பு பொதுவாகவே ஆண்களுக்கு உண்டு. வீட்டில் இருக்கிற அம்மா கொஞ்சம் எதிர்காலத்தெல்லாம் யோசிச்சு, பிள்ளைக்கு வேணாமா, நமக்கு வேணாமா, தனக்கு போக தானம் தர்மம் செய்யுங்கன்னு சொல்கிற ஒரு இயல்பு உடையவங்க, என்னையும் சேர்த்து தான். பொதுவாக சொல்லுவாங்க, வலக்கை கொடுக்கறது இடக்கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. ஆனால் நம்ம குடும்பங்களில் ஆண்கள் செய்கிற உதவி மனைவிக்கே தெரியாது, அப்படி இருக்கும். ஆனால் இங்கே பார்க்குறேன், குடும்பமாக உதவி செய்கிறீர்கள். இது எத்தனை பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க,
யார்? கணவனுக்கு துணையா மனைவிகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க, சரி. ஆனால் உங்கள் வீட்டு பேர பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அவனை ஃபோன்லேருந்தும் டேப்லேருந்தும் டிவியிலேருந்தும் கலப்புறதே பெரிய விஷயம். கலப்பி தீம் பார்க் வாடானா வருவான், தியேட்டருக்கு போகலாம் வாடானா வருவான். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது வாடா அப்படின்னு அவனை சம்மதிக்க வச்சு, இல்லை பொய் சொல்லியோ ஏமாத்தியோ ஏதோ ஒன்று பண்ணி கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறீங்க, அதுவே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நடக்கும்போது நான் வந்தபோது இந்த குழந்தைங்களுக்கான போட்டிலாம் நடந்தது. வழக்கம் போல் ஏதாவது போட்டி இருக்கும் குழந்தைங்களுக்கு நினச்ச போது ஐயா அவர்கள் பிரமிக்கிற விதமாக ஒன்று பண்ணார். என்ன தெரியுமா? தமிழ் சொல்களை வைத்து விளையாட்டு. இன்றைக்கு தலைமுறைக்கு நம்முடைய பாரம்பரியத்தில், நம்முடைய சமூக கலாச்சாரத்தில் நாம் பயன்படுத்திய தமிழ் வார்த்தைகளை எல்லாம் அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு விளையாட்டை வச்சுருந்தார். நான் கோவிந்தசாமி சார் அவர்களை பற்றி கேள்விப்பட்ட போது எனக்கு இங்கு வாய்ப்பளித்த சிவகுருநாதன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அவர் மிகப்பெரிய எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்னாங்க. பல பேர் இருப்பீங்க, எம்ஜிஆர் ரசிகர் எத்தனை பேர் இருக்கீங்க? சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. சார், எம்ஜிஆர் அவர்களினுடைய பாடல் ஒன்று உண்டு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். அடுத்தது, வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியும் வீசலாம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதனை பின்பற்றக்கூடிய ஒரு ரசிகராக பல பேருக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு அறக்கட்டளையை அமைத்து உங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அதற்கு ஒரு விழாவையும் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ரசிகர்னா அப்படிதாங்க இருக்கணும். ரசிகர்னா அப்படிதான் இருக்கணும். சும்மா கூட்டம் கூட்டுறதும், நெரிசலில் அடிபட்டு சாகிறதும், கரண்ட் கம்பியில் தொங்குறதும் இல்லை. ரசிகருக்கான குணம், ஒரு தலைவன் அல்லது நாம் போற்றக்கூடிய ஒரு மனிதர் என்ன அறிவுரைகளை நமக்கு சொன்னாரோ, என்ன நல்ல விஷயங்களை நமக்கு சொன்னாரோ அதை பின்பற்றி வாழ்பவர் தான் ஒரு நல்ல ரசிகர். சரிதானே? அப்படி ஒரு ரசிகராக, ஒரு மிகச்சிறந்த மனிதராகத்தான் நான் சார் அவர்களை பார்க்குறேன். அதுலேயும் இந்த மேக்மாஸ் இந்த பக்கத்தில் எழுதியிருக்கேன், இந்த பக்கத்தில் ஒரு வரி, ஈரம் கொள்வோம் மனதில், இனியதை செய்வோம் வாழ்வில். அப்போவே முடிவு பண்ணிட்டேன், கோவிந்தசாமி சார் பெரிய கவிஞராக இருப்பார் போல. அதுக்கு ஏற்றார் போலயே இன்னைக்கு நடத்துகிற போட்டிகளும் அப்படியே தான் இருந்துச்சு. சரி, இப்படிப்பட்ட ஒரு விழாவில் ஏன் இந்த விழாவில் பேசுறதுல எனக்கு இவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா? ஔவை சொல்லுவா, இந்த உலகத்தில் எதுடா பெருசு அப்படின்னா, ஔவை சொல்லுவா, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் உதித்தோன், கரியமாலோ அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ அரவினுக்கு ஒருதலை பாகம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ இறைவர் பாகத்து ஒடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்திலே எதுடா பெருசுன்னா, யார் ஒருத்தன் அகத்தில் அன்போடும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதோடும் இருக்கிறானா அவன்தான் இந்த உலகத்திலேயே பெரியவன், அவனுடைய உள்ளத்தில் தான் இறைவனே வாழ்வார் அப்படின்னு ஔவை சொல்வார். அப்படி பார்த்தா இங்கு இத்துணை தெய்வங்கள் நீங்கள் என் முன்னே உட்கார்ந்துருக்கீங்க. உண்மையாகவே இந்த குடும்ப விழாவிற்கு வந்திருக்கிறேன் நான், ஒரு குடும்ப விழாவிற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்வதை விட ஒரு குடமுழுக்கு விழாவிற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் சால பொருத்தமாக இருக்கும். ஏன்னா ஒரு இறைவன் தங்கக்கூடிய ஒரு பெரும் ஆலயத்தை குடமுழுக்கு செய்வதை பார்க்கிற போது எத்தனை புண்ணியம் கிடைக்குமோ, பிறருக்காக உதவி செய்கிற உங்களையெல்லாம் பார்க்கும்போது அதைவிட பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்பதனால் சொல்கிறேன். இது குடும்ப விழாவிற்கு வந்ததாக எடுக்கவில்லை, ஒரு குடமுழுக்கு விழாவிற்கு வந்தது போல இருக்குது. இப்படி அதுவும் அப்துல் ரஹ்மான் அவர்களினுடைய ஒரு கவிதை ஒன்று உண்டு. தீக்குச்சி விளக்கை ஏற்றி வைத்தது, எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள், ஒரு பித்தன் அந்த தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டபோது அந்த பித்தன் சொன்னான், எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று சொல்லும். அப்படி எத்தனை தீக்குச்சிகளாக மெழுகுனை போல பலருக்கு ஒளியை தந்துவிட்டு நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். தேனாம்படுகையிலிருந்து வந்திருக்கிற பெரியவர்கள் செய்யக்கூடிய அந்த பெரும் பணியை மேடையில் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் பூரித்து போனேன்.
பெற்ற பிள்ளைகளே வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு வரதில்லைங்க பெற்றவங்களோட சடங்குக்கு. ஆனால் இவர்கள் எல்லாம் யார் இறந்தாலும் அவர்களெல்லாம் அனாதைகள் இல்லை, என்னோட சகோதர சகோதரிகள்னு சொல்லி அவர்களை அடக்கம் செய்கிற காரியம் செய்கிற அந்த பணியை செய்கிறார்கள். அதுவும் உயர்வு தாழ்வு சாதி மத வேறுபாடு இல்லாமல் என்று சொன்னால் உண்மையிலேயே நான் முன்பு சொன்னது போல நீங்கள் தான் தெய்வங்கள். சரி, இன்னைக்கு தலைப்புக்குள்ளே வருவோம். இப்போதான் நீ தலைப்புக்குள்ளேயே வரியாமா அப்படின்னா, தலைப்பை பேசுவதை விட உங்களை பேசுவது உயர்ந்தது என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு, சார் சொன்னாங்க அம்மா குடும்பம் குடும்பமாக வருவாங்க, அதனால குடும்பம் தொடர்பாக பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வீடும் வாழ்வும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் ஜெயந்தா ஐயா அவர்கள் முன்பு பேசுவது இது ரொம்ப சிறப்பான தருணம். ஏன்னா ஒரு வீட்டினுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய தாய்க்காக தொட்டிலோசை என்கிற ஒரு கவிதை தொகுப்பையே வெளியிட்டவர் ஐயா அவர்கள். ஜெயந்தா ஐயா அவர்கள் எழுதிய அம்மாவை பற்றி எழுதிய ஒரே ஒரு கவிதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிறந்த போது நான் அழுதேன் உன் பிரசவ வலிக்காக. அம்மா, பிறந்த போது நான் அழுதேன் உன் பிரசவ வலிக்காக, அதற்கு பிறகு நான் அழுதாலே அது உனக்கு பிரசவ வலியாகி விடுகிறதே அப்படின்னு எழுதியிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு தாய் என்கிற ஒரு உயிரை கொண்ட நம்முடைய குடும்பங்கள் தானே நம்முடைய வாழ்வையே அர்த்தமாக்கி கொண்டிருக்கிறது. சார், நம்முடைய தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் விட எதுக்கு முக்கியத்துவம்னா குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய கலாச்சாரமும் அப்படிதான் நம்மளை வளர்த்தெடுத்திருக்கிறது. எத்தனை உறவு பெயர்கள் நம்மளோட சமூகத்தில், எத்தனை உறவு பெயர்கள், சித்தி சித்தப்பா அத்தை மாமா, இந்த பக்கம் கொழுந்தனார் நாத்தனார் ஓரகத்தி, அப்புறம் மைத்துனர், இப்படி எத்தனை உறவு பெயர்களை நம்முடைய சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஒரு கல்யாணம்னு வச்சுட்டோன்னு வைங்களேன், நமக்கு எதில் நேரம் அதிகமாக செலவாகும்னா யாருக்கு போய் நேரில் பத்திரிக்கை கொடுக்கணும். முதல்ல பத்திரிக்கையில் யாரோட பேரெல்லாம் போடணும். தனியாக போய் பத்திரிக்கை கொடுக்கணுமா, வீட்டம்மாவோட கொடுக்கணுமா, இப்படி உறவினர்களை அழைப்பதற்கு தான் நம்ம நிறைய நேரத்தை செலவு பண்ணுவோம். மற்றபடி அலங்காரம் சாப்பாடு அதெல்லாம் அடுத்தது. அப்படி தான் நம்முடைய கல்யாணங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? உறவினர்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கெலாம் பெரிய அலைச்சலே இல்லை, கொரியர் பண்ணிடலாம், இல்லையா வாட்ஸ்அப்பில் அனுப்பிடலாம், இன்னும் சிம்பிள். இப்படி நம்ம மாறிட்டோம். அதையும் உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளவும் பழகிட்டாங்க. ஏன்னா நீ பத்திரிக்கை வைக்க வரேன்னு கூட 2 ஆளை கூட்டிகிட்டு வருவேன், அதுக்கு நான் நேரம் செலவு பண்ணி சமையல் பண்ணி ஏன் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு பேசாமல் உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம், இந்த கோட்டை தாண்டி நீயும் வர வேணாம் நானும் வர வேணாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பு, நான் லீவ் கிடைக்கும் போது வரேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மாறிட்டோம் இல்லையா? ஆக இந்த பத்திரிக்கை உறவினரை அழைப்பது இதுக்கெல்லாம் நிறைய நேரம் இப்போ தேவைப்படுறது இல்லை. எதுக்குடா நேரம் தேவைப்படுது அப்படின்னா, மண்டப டெக்கரேஷன் யாருக்கிட்ட சொல்லலாம். மாப்பிள்ளைக்கு என்ன வருத்தம்னா இந்த வழுக்கையை மறைக்கிறதுக்கு எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுறது. பொண்ணுக்கு என்ன தேடல்னா எத்தனை லட்சத்துக்கு புடவை வாங்கலாம், எவ்வளவு ஆயிரத்திற்கு ப்ளவுஸ் தைக்கலாம், ஹேர் ஸ்டைலிஸ்டாக யாரை கூப்பிடுறது, மேக்கப் பண்ண யாரை கூப்பிடுறது. அது கூட பரவாயில்லைங்க, இன்னைக்கு சூழலில் அழகாக புடவை கட்ட இன்ஸ்டாகிராம்லேருந்து எந்த பையனை கூப்பிடுறது. சார், நாம் எல்லாம் நாகரிகம் அடைகிறோம், அது நல்லது. அதனால தான் குரங்குலேருந்து மனுஷனாக உட்கார்ந்துருக்குறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக கற்றுக்கிறோம். ஆனால் நம்முடைய நாகரிக வளர்ச்சி ஒருபோதும் நம்முடைய அடிப்படை மரபை நம்மிடமிருந்து நீக்கிவிடக்கூடாது என்கிற பயம் மட்டும்தான் எனக்கு. சார், ஒரு ஆணை வர சொல்லி புடவை கட்டுறாங்க சார் மணப்பெண்ணுக்கு, அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற 1,00,000 பேர் பார்த்த பிறகு தான் மாப்பிள்ளையே பார்க்குறாரு, பொண்ணு இந்த புடவை தான் கட்டியிருக்கோ அப்படின்னு. ஸோ இப்படி நம்முடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு மாறி இருக்கு. கல்யாணங்களில் உணவு முறை எப்படி சார் இருக்குது? உணவு உபசரிப்பு நம்மளோட வழக்கம் என்ன? வந்த விருந்தாடிய வரிசையாக பந்தியில் அமர வச்சு வாழை இலை விரித்து உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு ஓடி 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 பரிமாறி, அதில் சண்டை போட சில கேஸெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் கடந்து எல்லாருக்கும் நல்லபடியாக வயிறார உணவளித்து இப்படி தான் நம்முடைய உணவு உபசரிப்பு இருக்கும். இப்போ நம்மளுடைய உணவு உபசரிப்பு எப்படி இருக்குது? பஃபே சிஸ்டம்னு சொல்கிறோம், பஃபெட் சிஸ்டம்னு சொல்கிறோம், கரெக்டுங்களா? அதாவது நம்மளோட முறைப்படி சாப்பிட்றவரும் ஒரு இடத்துல உட்காரணும், பரிமாறுறவரும் ஓடி ஓடிட்டு வரணும், இதுதானே. ஆனால் பஃபே சிஸ்டமில் எப்படி இருக்குது?
பரிமாறுறவர் ஒரு இடத்துல நின்றுக்கிறாரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு. வந்த விருந்தாடியெல்லாம் கையில் தட்டை வச்சுக்கிட்டு வரிசையில் நின்றுக்கிட்டு சாப்பாடை வாங்கி, அதுவும் போதும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது தேவைப்படுதா எழுந்து போய் மறுபடியும் வாங்கிட்டு வரணும். சார், நம்முடைய கலாச்சாரத்தின்படி நம்முடைய அறிவார்ந்த முன்னோர்கள் சொன்னது தரையில் உட்கார்ந்து சாப்பிடணும். நின்றுக்கிட்டோ நடந்துக்கிட்டோ சாப்பிட்டா உடல்ல சேராது. சாப்பிடும்போது நடுவில் எழுந்து போகக்கூடாது. இதையெல்லாம் தானே நம்முடைய பண்பாடு நமக்கு சொல்லியது. ஆனால் இன்னைக்கு வந்த விருந்தாடியை கையில் தட்டை வச்சுக்கிட்டு அலைய வைக்கிறோம்னு சொன்னால் நாம் நாகரிகம் அடைதலில் பிரச்சனை இல்லை. ஆனால் இது போல் அர்த்தமற்ற விஷயங்களை செய்கிறோங்கிறது தான். சார், நம்முடைய தமிழ்நாதஸ்வர கச்சேரிகளை காணுங்க. கல்யாணத்தில் ஜண்டை மேளத்தை கொண்டு வந்து இறக்கியிருக்கோம் கேரளாவிலேருந்து. ஜண்டை மேளம் எதுக்காக பயன்படுத்துறது தெரியுமா? தமிழ் நாதஸ்வரம் மங்கள வாத்தியம்னு பேர். செண்டை மேளம் என்ன வாத்தியம் தெரியுமா? போர் வாத்தியம். போருக்கு செல்கிற வீரர்களை பரவசப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற வாத்தியம் இந்த சண்டை மேளம். ஏற்கனவே பல பேருக்கு கல்யாண வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்குது, போர்க்களமாக தான் இருக்குது. ஐயா பாருங்க, அனுபவிச்சு சிரிக்கிறார். நல்லா சிரிக்க கூட முடியலையம்மா பக்கத்தில் வீட்டம்மா வச்சுக்கிட்டு அப்படின்னு. சார், அப்படி இருக்கும் பொழுது அர்த்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நாம் இன்னைக்கு செஞ்சிட்ருக்கோமே சார். இப்படியில் நம்முடைய வீடும் நம்முடைய வாழ்க்கை முறையும் இன்றைக்கு மாறி இருக்கிறது. உறவு பெயர்கள் பற்றி முன்னாடி சொன்னல, எவ்வளோ உறவு இருக்குது சார். இந்த பையன் யார் அப்படின்னு முன்னாடி கேட்டால் அத்தை மகன். இந்த பொண்ணு யார்? மாமன் பொண்ணு. சொல்லும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்குது. அத்தை என்னோட சின்னம்மா, என் பங்காளின்னு சொல்லும் போது எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம் எல்லாத்தையும் 3 வார்த்தையில் அடக்கிட்டான் சார். அங்கிள், ஆன்ட்டி, அப்புறம் கசின் பிரதர். யாருடா? சித்தி மாமன் தம்பியும் கசின் பிரதர் தான், மாமன் பையனும் கசின் பிரதர் தான். அது மட்டும் இல்லை, யார்? காதலி, கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ உண்மையான பெண் தோழி யார்? அப்போ பெஸ்டி வேற இதில் இடையில. அப்போ உறவுகளின் பெயரை கூட நாம் உணர்வில்லாமல் நான் கூப்பிட்டு கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கை துணையை, அதாவது கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ லைஃப் பார்ட்னர் என்று அழைப்பது தான் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியாக நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். இப்படி எல்லாமுமே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீடும் சரி நம்முடைய வாழ்க்கையும் சரி மாறி இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு பொதுவாக இந்த வந்திருக்கீங்க பெண்களுக்கு வீட்டில் நம்ம சின்ன சின்ன சண்டை வந்தால் பெண்களுக்கு எது சொன்னாலும் கோவம் வராது. அவங்க பிறந்த வீட்டை பற்றி பேசணும், செத்தோம் அப்பா அம்மாவையோ அண்ணன் தம்பியையோ இழுத்து பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க. அது இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு இல்லை, ராமாயண காலத்திலேருந்தே அது இருக்குது. ராமாயண காலத்திலேருந்தே அது இருக்குது. ராமனை வனவாசம் அனுப்பணும், பரதனை நாடாள வைக்கணும் அப்படின்னு கூனி ஒரு சூழ்ச்சி செஞ்சு பரதனோட அம்மா கிட்ட போய் ஏற்றி விட்றா. இங்கே பாரு, உன்னோட குடியே அழிய போகுது, ராமன் பட்டம் கட்ட போகிறாங்களாம் ராமனுக்கு, உன் பையன் என்ன ஓரமாக நிற்க போகிறானா, நீ அப்போ நாளைக்கு என்ன செய்வா, அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போ கூட அந்த பரதனுடைய அம்மா கைகேயிக்கு மனம் மாறலை. இருந்துட்டு போட்டோம், ராமனே என் புள்ள தானே, இந்த அருமையான செய்தியை சொன்ன உனக்கு நான் முத்து மாலையை பரிசா தரேன்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அன்பு. பார்த்தா இவ என்ன சொன்னாலும் தெளிவாக இருக்காளே அப்படின்னு கூனி ஒரு வார்த்தை தாங்க சொன்னா. என்ன தெரியுமா? ராமனோட மாமனார் இருக்கார்ல, சீதையோட அப்பா, அவருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏற்கனவே பகை இருக்கு. நாளைக்கு ராமன் அரசனா ஆயிட்டானா சீதையோட அப்பா உங்கள் அப்பா மேலே பகை எடுப்பார், படையெடுப்பார். அப்போ என்ன செய்வ? இவளுக்கு ஆரம்பிச்சிருச்சு, என் அப்பாவுக்கு ஒரு ஆபத்து வருமா? அதுக்கப்புறம் ஒன்று சொன்னா பாருங்க, உன்னுடைய பிறந்த வீட்டிலிருந்து, நீ பிறந்த நாட்டிலிருந்து யாராவது எனக்கு இதை குடுமா கைகேயின்னு கேட்டால், இருங்கன்னு அவங்கள நிற்க வச்சுட்டு போய் ராமனோட அம்மாட்ட போய் கேட்டுட்டு வருவியா அப்படின்னு சொன்னான். அப்போ தாங்க அவருக்கு மனசு மாறுச்சு. என்னுடைய பிறந்த வீட்டை என்னால் பாதுகாக்க முடியாது என்னும் சூழ்நிலையில் நான் ராமனை நாட்டை ஆள விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் தசரதன் கிட்ட வரத்தை வாங்குறா. அதற்கு பிறகு ஒரு போரே நடக்கிறது என்று சொன்னால், பெண்கள் இதோட ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்தாலும் உங்கள் வீட்டம்மாவோட பிறந்த வீட்டை இழுத்து திட்டாதீங்க. அப்புறம் வீட்டில் நடக்கிற போரை யாராலையும் தடுக்க முடியாது சார். அதுலேயும் தாலாட்டுன்னு ஒன்று இருந்துச்சு, தாலாட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. சொல்லுவாங்க, 1000 நாயகர்கள் இருந்தாலும் தாலாட்டின் நாயகன் என்றைக்குமே தாய்மாமன் தான் அப்படிம்பாங்க.
தாய் மாமன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரியல சார். இவர் யாரு? பக்கத்து வீட்டு அங்கிள். அவர் யாரு? இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருப்பார்ல அந்த அங்கிள். அப்போ இவர் யாருடான்னு அப்பாவோட கூட பிறந்த தம்பி வந்திருக்காரு. இவர் யாருடா? இவர் ஊர்லேருந்து வர அங்கிள். அவரும் அங்கிள், இவரும் அங்கிளாடா? ஆமாம், எல்லாரும் அங்கிள். தாய் மாமன் என்கிற அந்த உறவிற்கு நம்முடைய பாரம்பரியத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவமே தெரியல சார். தாலாட்டுன்னு ஒன்று பாடுவாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் தாய்மார்கள் பாடுறதில்லை. நமக்கு ஒரு தயக்கம் வேற இருக்குது. நம்ம குரல்ல நம்ம பாடி இந்த குழந்தை தூங்குமா அப்படின்னு. நீங்கள் எப்படி பாடினாலும் உங்கள் குழந்தை ரசிக்கும். ஏன்னா ஒரு தாய் எப்படி இருந்தாலும், ஒரு தாயின் குரல் எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அவள் தான் தேவதை. அதனால நீங்கள் எப்படி பாடினாலும் அந்த குழந்தை ரசிக்கும். அதனால இனிமேல் தயக்கம் இல்லாமல் பாடுங்க. அந்த தாலாட்டில் வரிகள், ஒரே ஒரு தாலாட்டு பாட்டு நான் சொல்கிறேன். மாம அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டாலே, சித்தி அடிச்சாலோ செண்பகப்பூ செண்டாலே, அப்புறம் தாத்தா அடிச்சாரோ தாழை நார் தலைப்பாலே, பாட்டி அடிச்சாலோ பாலூட்டும் கையாலே, ஆறடிச்சு நீ அழுத அடிச்சாரை சொல்லி அழு அப்படின்னு ஒரு பாட்டு. அடிக்கிறதுக்கான வெப்பன்லாம் பார்த்தீங்களா? நானோ நீங்களோ வாங்கின மாதிரி தொடப்பக்கட்டை பூரிக்கட்டெல்லாம் இல்லை. எது? அரளிப்பூ செண்டு, செண்பகப்பூ செண்டு, தாழைனார் தலைப்பு. நீ யோசிச்சு பாருங்க. இதனாலெல்லாம் அடித்து ஒரு குழந்தைக்கு வலிக்க போகுது, அதுக்காக அந்த குழந்தை அழப்போகுதா அப்படின்னா? இப்போ இன்றைக்கி உள்ள ஜென்சி கேட்பான். ஜென்சி கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கேட்பாங்க 2K ஜென்சி எல்லாம். அப்போ இந்த பாட்டில் அர்த்தமே இல்லை, என்ன பாட்டு பாடுறீங்க சார்? அறிவார்ந்த தமிழ் சமூகம் எதையுமே அர்த்தம் இல்லாமல் செஞ்சதே இல்லைங்க, செஞ்சதே இல்லை. இதுக்குள் எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குது தெரியுமா? அந்த குழந்தை தொட்டிலில் தூங்கும் பொழுதே, அந்த வயதில் இருக்கும்போதே அந்த தாய் சொல்லி கொடுக்குறா, கண்ணே நீ தனியால் கிடையாது, உன்னை சுற்றி இத்துணை உறவுகள் இருக்கு. இந்த உறவுகள் எல்லாம் நீ தவறு செய்யும் பொழுது உன்னை அடித்து திருத்தி தண்டிப்பதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கு. ஆனால் அவர்கள் எல்லாம் அடிப்பது உனக்கு வழியை உணர்த்துவதற்காக அல்ல, வாழ்வதற்கான வழியை உணர்த்துவதற்காக என்று இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை, ஒரு குடும்ப ஒற்றுமையை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற தாலாட்டு என்கிற இலக்கியம் நம்முடைய தமிழ் மரபில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அப்பா அடித்தாலே கேட்குறான், ஹூ ஆர் யூ? நீ யார் என்ன அடிக்க? ஃபோன் பண்ணட்டா? பெற்றோர்கள் பிள்ளை அடிக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது, ஃபோன் பண்ணட்டான்னு மிரட்டுறான் சார். இப்படி தான் இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பு முறையும் நமக்கு இருக்குங்க. இப்போலேருந்து எத்தனை பெற்றோர்கள் ஒரு 15 வயசு ஆகட்டுமே, என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான், காஸ்ட்லியான பொருள் தான் வேணுங்கிறான், அது இல்லைன்னு சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறான், சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். இப்படியெல்லாம் புலம்புகிறதை பார்க்குறோம். எதுக்கு? சின்ன வயசுலே விட்டுட்டு சொல்லுவாங்கள்ல, 5இல் விளையாதது 50இல் விளையாது. நிறைய பெற்றோர்கள் நினைப்பது என்னென்னா, எனக்கு கிடைக்காதது எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க. எது வாழ்க்கைக்கு அவசியமானதோ அது எனக்கு கிடைக்கலன்னா அதுவும் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நினைங்க. எனக்கு கிடைக்காதது எல்லாம் கிடைக்கணுங்கிறது இல்லை, எது வாழ்க்கைக்கு அவனுக்கு தேவையோ அது எல்லாம் அவனுக்கு கிடைக்கணும்னு நினை. என் பிள்ளை கஷ்டமே படாமல் வளரணும் அப்படின்னு நினைக்கிறது பெற்றோர் குணம்ங்க, அது தப்பு இல்லை. ஆனால் கஷ்டம்னே என்னன்னு பார்க்காமலே வளரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பில் இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்குது. 10 நிமிஷம் குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க. ஒரு கவிதை ஒன்று உண்டு, நான் பிள்ளையாக பிறந்ததுக்கு ஒரு லேப்டாப்பாவோ மொபைல் ஃபோனாவோ கூட பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பிள்ளை கவலைப்படுறதா. ஏன்? அதுதான் என் அம்மாவோட கையிலையும் என் அப்பாவோட மடியிலையும் அதிகமாக தவழுது அப்படின்னு ஒரு குழந்தை ஏக்கப்படுவதாக கூட ஒரு இது உண்டு. ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலில் நம்மளால் நீண்ட நேரம் வீட்டிலேயே இருந்து குழந்தைகளோட நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கோ விளையாடுவதற்கோ நேரம் இல்லை. இது இன்றைக்கு சூழல், அதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனாலும் கூட ஒரு 10 நிமிடம் தினமும் அவன் என்ன மனசில் நினைக்கிறான், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவனுக்கு ஸ்கூலில் உளவியல் சார்ந்தோ பாலியல் சார்ந்தோ என்ன பிரச்சனை இருக்குன்னு தினமும் ஒரு 10 நிமிடமாவது உங்கள் பிள்ளைகளிடம் கேட்க தொடங்கினீர்களே ஆனால், ஒருவேளை உணவாவது ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடும் வழக்கத்தை கொண்டு வந்தீர்களே ஆனால், நம்முடைய வீடும் வாழ்க்கையும் முன்பு போல வசந்தமாகவே இருக்கும். சார், நம்முடைய உணவு முறையை இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு பையன் அழகாக எழுதியிருந்தான், ஆயில் இருக்குல்ல, சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஆயிலை குறைத்து
பாயிலை கூட்டினால் ஆயுள் குறையாமல் சாயுளுக்குள் போகாமல் இருக்கலாம் அப்படின்னு எழுதியிருந்தான். அவனுக்கு தெரிஞ்ச இதில், அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளில், என்னதான் வார்த்தைகளில் ஒரு பகடை இருந்தாலும் கூட அவன் சொல்கிற விஷயம் எவ்வளோ உண்மைங்க. மிட் நைட் பிரியாணின்னு கொண்டு வந்திருக்கான் சார். இன்னைக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுங்கிறது தானே நம்மளுடைய மரபு. 12 மணிக்கு 1 மணிக்கு அதுவும் பிரியாணி. இப்படியான காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆடை சுதந்திரத்திலிருந்து எல்லாமே, முன்பு ஆடை சுதந்திரம்னா எதை சொன்னாங்கன்னா, ஆடை போட்டுக்கொள்வதற்கான சுதந்திரம் எனக்கு வேணும்னு சொன்னது தான் நம்முடைய மரபாக இருந்தது. இன்னைக்கு ஆடை எனக்கு நான் எந்த அளவில் போடணுமோ அவ்வளோதான் போடுவேன், அதுதான் என்னுடைய சுதந்திரம்னு நம்ம சொல்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னால் இன்றைக்கு நவீனம் அடைகிறோம் இல்லையா, ஏற்றுக்கலாம். ஆனால் என்னன்னா, உங்கள் வீட்டு ஆண் குழந்தைகளை குறைந்த ஆடை கட்டிய பெண்ணை சரியாக பார்க்கும் பார்வையை கற்றுக் கொடுத்து விட்டு பிறகு நம்முடைய பெண்களுக்கு அந்த உரிமையை வழங்கினால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெறும் பெண் பிள்ளையை மட்டும் கண்டிக்கிறதோ ஆண் பிள்ளையை மட்டும் கண்டிக்கிறதோ அல்ல வளர்ப்பு. 2 பிள்ளையையும் சேர்ந்து கண்டித்து சரியான வழியை சொல்லி கொடுத்து வளர்த்தோமே ஆனால் நாம் நவீனம் அடைந்த சமூகமாகவும் இருப்போம், அதே நேரத்தில் நன்றாக வாழும் சமூகமாகவும் இருப்போம். இன்றைக்கு இப்போ பொங்கல் 2-3 நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. பெண்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இப்போ எல்லாருமே ஒரு பொலிவாக இருப்பாங்க. ஏன்னு கேளுங்க, ஏன்னா தாய் வீட்டு சீர் வந்திருக்கும் பொங்கலுக்கு. அதை பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் சார். இப்போ சமீபமாக ஒரு நியூஸ், ஒரு புதுக்கோட்டையில் செல்லதுரைன்னு ஒரு தாத்தா ஃபோனில், அவர் இப்போ ஃபோனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவர் தான் வைரல். என்னன்னா, தான் பொண்ணுக்கு சீர் கொண்டு போகிறாரு சார். எத்தனை வருஷமாக தெரியுமா? 18 வருஷமாக 20 கிலோமீட்டரோ 12 கிலோமீட்டரோ சைக்கிள்லையே ஓட்டி தலையில் அந்த 3 கரும்பை சுமந்துக்கிட்டு சைக்கிள்லையே போகிறாரு சார் 18 வருஷமாக. இவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? 80 வயசு. 80 வயசில் அந்தவரால் 20 கிலோமீட்டர் சைக்கிளை மிதிக்க முடியுதுன்னா தன் மகளின் மீது உள்ள பாசம் என்பதை தவிர வேறு எதை நம்மால் சொல்லிவிட முடியும்? பெரிய லாரியில் கொண்டு போய் தங்கம் வெள்ளி எதை வேணால் இறக்கலாம் சார். ஆனால் தாங்கிட்ட இருக்கிற அந்த 3 கரும்பு, கொஞ்சோண்டு பச்சரிசி, அது விவேகானந்தா கேலண்டர் தான் கொடுப்பாராம் பொண்ணுக்கு. அதில் தான் எல்லாம் சரியாக போட்டிருக்குமா, நாள் கிழமையெல்லாம். அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வருஷம் தவறாமல் ஒரு மனுஷன் போகிறான்னா அந்த மெனக்கடலில் தான் இருக்குது அழகு, அதில் தானே இருக்குது அழகு. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் ஜிபே பண்ணிடுறோம். அம்மா 10,000 அனுப்பிட்டேன், உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்க. ஏன்னு கேளுங்க, பெற்றோர்களை குறை சொல்வதற்காக இல்லை, இன்னைக்கு சமூக சூழல் அப்படி இருக்கு. இளம் வயசு பெண்ணாக இருந்து நான் பேசுகிறேன். முன்னாடி எந்த புடவை அப்பா அம்மா எடுத்து கொடுத்தாலும் பொண்ணுங்க கட்டிப்பாங்க. மாப்பிள்ளைக்கு வேஷ்டியில் அளவெல்லாம் பெருசாக கிடையாது, 4 முழம் இல்லை 8 முழம். அதை கட்டவும் தெரியும் மாப்பிள்ளைங்களுக்கு, அதனால எது வேணால் எடுத்துக்கொண்டே வைக்கலாம் சீரா. ஆனால் இன்னைக்கு பாருங்க, பொண்ணு கேட்குது, அம்மா டிஷ்யூ சாரி வந்துருச்சு, இப்போ போய் இவ்வளோ கனமான புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேம்மா. மாப்பிள்ளை இருக்கிறது 200 பிராண்ட் இருக்குது சட்டை பேண்ட்டில். அதில் எந்த பிராண்டில் அவருக்கு எந்த அளவு, இப்போ கொஞ்சம் இழைச்சிருக்காரா ஏறி இருக்காரா, இவ்வளோ விஷயம் இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிட்டா மாப்பிள்ளை அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டார். எதுக்கு இவ்வளவு சிக்கல்? அம்மா 10,000 அனுப்பியிருக்கோம், உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோ. ஆனால் தட்டில் மூட்டையில் நம்முடைய சொந்தங்களோடு இல்லை அல்ட்ரீஸ் 1-2 பேரை உறவையாவது கூப்பிட்டுக்கிட்டு சீர் கொண்டு போகிற சுகம் நீங்கள் எத்தனை லட்சம் ஜிபே பண்ணாலும் வராது. இப்படி நம்முடைய வாழ்வும் இதுவும் பலவும் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ நமக்கு ஒரு பயம் வரும்ல, அப்போ நம்முடைய கலாச்சாரத்தை எல்லாம் இன்றைய தலைமுறை மறந்துட்டாங்களோ அப்படின்னு பயம் வருகிற நேரத்தில் யோசிச்சா, பொங்கலுக்கு எல்லா ட்ரெயினும் ஃபுல்லாக இருக்குது சார். ஓப்பன் பண்ணால் 5 நிமிஷத்தில் ட்ரெயின் டிக்கெட் ஃபுல்லாகிடுது. ஏன்? எப்படியாவது லீவை போட்டாவது பொங்கலுக்கு வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாம் சொந்த ஊருக்கு வந்துடுறான். ஏன்? அந்த சக்கரை பொங்கல் அங்கே கிடைக்காதா? வெண்பொங்கல் அங்கே கிடைக்காதா? எங்கள் அம்மா கையில் பொங்கல் கிண்டும் போது நான் தட்டும் கரண்டியும் வச்சு டம் டம்னு தட்டி பொங்கல் கொண்டாடி அன்னைக்கு இருக்கிற ஊரில் இருக்கிற இவங்கெல்லாம் தான் நம்மளுடைய ரிலேஷன்ஸா அப்படின்னு பார்த்து அந்த கோயில் திருவிழாவையும் கொண்டாடுவதில் தான் மகிழ்ச்சி என்கிற ஒரு விஷயம் இன்னைக்கும் இளைஞர்கள்கிட்ட இருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு தைரியம் வருது.
எவ்வளவு நாம் நவீனமடைந்தாலும் நம்முடைய சில மரபு கூறுகளை நாம் விடவே மாட்டோம் என்கிற தைரியம் வருகிறது. அதே மாதிரி குலதெய்வ கோயில்னு சொல்லிட்டா எல்லா ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுறாங்க குடும்பமாக. அது போதுமே, அது ஒன்றை பார்த்தாலே நமக்கு ஒரு தைரியம் வருதா இல்லைங்களா? சார் ஜல்லிக்கட்டு இங்கே நம்ம ஊரில் தான் பண்ணுறாங்க, நம்ம ஊர் கிராம பக்கத்தில் தான் ஜல்லிக்கட்டு நடக்குது. மெட்ராஸில் இருக்கிறவனுக்கு அது என்னன்னே தெரியாது, பார்த்தது மட்டும்தான் இருக்கும், ஃபோனில் பார்த்துருப்போம், அவ்வளோதான். ஆனாலும் கூட நம்முடைய ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்த பொழுது உடனே மெரினா பீச்சில் எல்லாரும் கூடி போராட்டம் நடத்தினார்கள். அந்த தைரியம் நமக்கு கொடுக்கிறது நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற இளம் தலைமுறை என்றைக்கும் உறுதியோடு நிற்கும் என்கிற தைரியத்தை நமக்கு இது கொடுக்கிறது. நம்முடைய வீடு அமைப்புகள்லேருந்து எல்லாமே மாறிடுச்சு சார். முன்னாடி திண்ணை இருக்கும், அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த திண்ணையையும் ஒரு அடப்பை அடைச்சி வாடகைக்கு விட்டுட்டீங்களேயா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் திண்ணை இல்லை, போர்ட்டிக்கோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு திண்ணை சின்னதாக கட்டணும்னு வைங்களேன், நீங்கள் வரவங்க போகிறவங்க உட்காரணும்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் வந்து உட்காரலாம்ல, பக்கத்து வீட்டு மனிதர்களோட கொஞ்சம் பேசி பழகலாம்ல. சார் நம்மளோட அடுப்பங்கரையை பாருங்களேன், முன்பெல்லாம் கீழே உட்காந்து தானே சமைப்பாங்க அம்மா, மண் அடுப்பில் கீழே உட்காந்து சமைப்பாங்க. நீங்கள் அம்மா கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வைங்க, அது கணவராக இருக்கட்டும், இல்லை தோளுக்கு மேலே வளர்ந்துட்டு ஆம்பளை பையன் அப்பாட்ட எதையும் சொல்ல மாட்டான், அம்மா கிட்ட வந்து அம்மா மூலியமாகத்தான் போகும். அப்போ என்ன பண்ணுவான், நேராக அடுப்படிக்கு வரணும். ரொம்ப நேரம் அம்மாட்ட இப்படியே டிஸ்கஸ் பண்ண முடியாது, அம்மா கீழே உட்காந்துருப்பாங்க, இவன் நின்றுட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக தரையில் உட்காந்து தான் ஆகணும். தரையில் உட்கார்ந்து அம்மா வெங்காயம் அறிய அவ கண்ணும் கலங்க இவன் கண்ணும் கலங்க ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி பரிமாறி கொள்ளும் போது தான் அந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வளர தொடங்கியது. ஆம்பளையாக இருந்தாலும் அவங்க அடுப்படிக்கு வந்து தான், ஆணாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் உள்ளே வந்து தான் பேசணும் சார். பெண்ணினுடைய சமையலறை என்கிற உலகத்தில் புகுந்து ஆண்கள் பார்த்தால் தான் அந்த குடும்பத்திற்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒரு ஒற்றுமை பிறக்கும் சார். ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், சமையலறைக்கு வெளியில் ஒரு சின்ன ஓட்டை ஒன்று வச்சுருக்குறோம். எதுக்கு, டைனிங் டேபிளுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஓட்டை வச்சுருக்கோம், நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அது மூலியமாக சாப்பாடை சமைச்சு அம்மா அப்படி தள்ளிடுவாங்க. அம்மாவோட கை மட்டும்தான் தெரியும், அம்மாவோட முகத்தை கூட பார்க்க தேவையில்லை சார். அவள் முகத்தை பார்க்காமல் நீங்கள் பிரியாணியே உண்டாலும் அது அமிர்தமாக இருக்காது சார், இருக்காது. நம்ம பெரிய நாகரிகம் நவீனம் என்கிற பெயரில் பல அடிப்படை அன்பு கூறுகளை இழந்து கொண்டு இருக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை பேசி நான் முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். இந்த வாழ்க்கை இருக்குதே, திருமண வாழ்க்கை இருக்குதே, இன்னைக்கு பார்க்குறோம் காதல் திருமணம்ங்கிறாங்க. ஒரு வருடத்துக்குள்ளேயே அது திருமண முறிவில் போய் முடியுது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு முதியோர் காதல் என்கிற தலைப்பிலே பாரதிதாசன் அவர்கள் எழுதிய ஒரே ஒரு கவிதையை, ஏன்னா நீங்கள் வயதானவர்கள் நிறைய இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்காக இந்த கவிதையை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தாத்தா இருக்கார், பாட்டிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அப்போ அந்த தாத்தா அந்த பாட்டியை பார்த்து வளர்வதாக, அந்த பாட்டியை பார்த்து பாடுவதாக இந்த கவிதை இருக்கும். இளம் தலைமுறையை நாமும் இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா திருமண வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எது அன்பு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ தாத்தா பாட்டியை பார்த்து எழுதுறாரு, புது மலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்ல தள்ளாடி விழும் மூதாட்டி, மதி அல்ல முகம், நிலா மாதிரி இருந்த முகம்லாம் இப்போ இல்லை, வறள் நிலமாக ஆயிடுச்சு, குழிகள் கண்கள், முன்பு கவருகும்படியாக இருந்த அந்த கண்ணெல்லாம் இல்லை சார், கண்ணு குடி மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஆயிட்டால, இவ்வளோ வயசாயிடுச்சுல அவருக்கு. பிறகு எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே அப்படின்னு எழுதியிருப்பார். சண்டை சச்சரவு வராமல் இல்லைங்க, ஆனாலும் எனக்காக ஒரு உயிர் அங்கே துடித்து கொண்டிருக்கிறதே என்ற ஒற்றை நம்பிக்கையில் தானே நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் நம்முடைய அம்மாவும் அப்பாவும் எல்லா போராட்டங்களையும் பொறுத்து கொண்டு ஒரு வாழ்வை கட்டமைத்து நம்ம எல்லாம் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா இந்த தலைப்பை நான் இந்த இடத்துல கொண்டு வந்து முடிக்கிறேன்?
வீடு சரியாக இருந்தால் பல நல்ல பிள்ளைகள் இந்த சமூகத்திற்கு கிடைப்பார்கள் என்ற ஒற்றை காரணத்தினால் தாய் தந்தையரின் கவனிப்பு இல்லாமல் வளர்கிற பிள்ளைகளால் தான் இன்றைக்கு நம்முடைய சமூகம் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. ஆக நம்முடைய வீட்டில் நாம் வாழ்கின்ற வாழ்விலிருந்தும் தான் ஒரு சமுதாயத்தின் அடிப்படையே இருக்கிறது என்னும் பொழுது வீட்டையும் வாழ்வையும் நல்லபடியாக வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு, அதனோடு இது போன்ற நல்ல நிகழ்வுகளை இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற கோவிந்தசாமி சார் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டி, இந்த விழா இது 17வது ஆண்டு என்று சொன்னார்கள். இன்னும் 57வது ஆண்டு, 107வது ஆண்டு என்று கிளை பரப்பி வளர்ந்து ஆலமரம் போல செழித்து ஓங்கவும், நீங்கள் எல்லாம் இன்னும் 100 ஆண்டு காலம் வலிமையும் மன உறுதியும் பெற்று பிறருக்கும் உதவி செய்யவும் என்னுடைய வேண்டுதலை இறைவனிடத்திலே வைத்து வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.